இப்போதான் வீடியோவே ஆன் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட்லாம் எடுக்கலையா? ஃபர்ஸ்ட் எடுத்தேன். பாஸ்வேர்ட் ரெடி ஆயிடுச்சு. ரவையை வறுத்துக்கணும் ஃபஸ்ட்டு. அடுத்து முந்திரி திராட்சையை நெய்யில் போட்டு வறுத்து எடுத்துக்கணும். ரவையை பிளேட்டில் மாற்றிக்கலாம். முந்திரி திராட்சை போட்டு பிளேட்டில் மாற்றிக்கலாம். ரவையை கொஞ்சம் கூட இல்லாமல் மாற்றிக்கணும். மாற்றியாச்சு. இப்போ அதை கழுவிக்கலாம். என்ன பண்ண சொல்லு. இப்போ பீட்ரூட் தண்ணி ஊற்றிக்கலாம். கலர் பவுடர்லாம் ஆட் பண்ணால் உடம்புக்கு வந்து கெடுதல். இதாலேவா? ரவை ரவம் தான் வச்சுக்கிறான். 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு சிட்டிகை உப்பு, இப்போ நம்ம வந்து ஏலக்காய் வந்து இடிச்சிக்கலாம். ஒரு 3 ஏலக்காய் நாங்கள் வந்து இடிச்சிக்கிறோம். ஏலக்காவை போட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டு மூடிக்கலாம். 5 மினிட்ஸ் கழிச்சு திறந்துக்கலாம். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அடுத்து ரவையை போட்டு கை எடுக்காமல் கிண்டிக்கலாம். ரவை எல்லாத்தையும் கொட்டியாச்சு. முந்திரி திராட்சை எல்லாத்தையும் போட்டாச்சு. நல்லா கை விடாமல் கிண்டிக்கலாம். நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். பாருங்க, நம்ம இப்போ பீட்ரூட் கேசரி தான் செய்கிறோம். முடியவா? நல்லா கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கலாம். இப்போ சர்க்கரை போட்டுக்கலாம். தேவையான அளவு சர்க்கரை போட்டு நல்லா கிண்டிக்கலாம். நெய் நிறுத்தியாச்சா? அவ்வளோதானா? நெய் ஊற்றுங்க. இப்போ நெய் ஊற்றிக்கலாம். நெய் போட்டு மூடி வச்சிடலாம்.